இது டியூஸ்டே vlog. இதில் வந்து ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஸ்கூல் லஞ்ச் பேக் பண்ணியிருக்கேன். ஸோ காலையில் ஏஞ்சோடனே மோஸ்ட்டாக என்னோடய ரொட்டீன் எப்படி இருக்கும்னா, நான் ஏதாச்சும் ஊற வச்சுருந்தேன்னா அதை வேக போடுவேன். ஸோ அன்றைக்கி நிறைய ஊற வச்சுருந்தேன். ஆனால் அதெல்லாம் வந்து முளைக்கட்டி அரைக்கிறதுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஹெல்த் மிக்ஸ், அதாவது கஞ்சி மாவுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு வாட்டர்லாம் ஒரு வாட்டி ட்ரெயின் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா துணியில் கட்டிவிட்டு ஃபஸ்ட்டு தொங்க விட்டுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் தான் குக்கிங் வேலை ஆரம்பித்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து சன்னா வேக போடுறதுக்கு சன்னா நைட்டே ஊற வச்சுருந்தேன், ஒயிட் சன்னா. அது குக்கரில் மாற்றிட்டு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம கரெக்டாக ஒரு 6 to 7 விசில்ஸ் ப்ரெஷர் குக் பண்ணோன்னா ரெடி ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நான் முட்டை வேக போட்டுட்டு இட்லி பண்ணலாமா தோசை பண்ணலாமா தான் மாவை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். மாவு நல்லா புளிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் தோசை வேணாம் அப்படின்ட்டு இட்லி தான் ரெடி பண்ணேன். ஸோ இந்த மாவில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, கேரட்டும் பீட்ரூட்டும் கிரேட் பண்ணி சேர்ப்பேன். மோஸ்ட்டாக அரைச்சி சேர்ப்பேன். இப்போலாம் கிரேட் பண்ணி சேர்க்குறது எனக்கு வேலை சிம்பிளாக இருக்குது. ஸோ அதனால் நான் கேரட்டும் பீன்ஸும் எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு அதை கிரேட் பண்ணி அதை தான் ரெடி பண்ண போகிறேன். ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சாங்கன்னா குழந்தை குளிச்சுட்டு வந்தோடனே அவங்க எடுத்து சாப்பிட கரெக்டாக இருக்கும். இட்லி சும்மா வெறுமே சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நம்ம கேரட் இதெல்லாம் கிரேட் பண்ணி போட்டோம்னா ஃபைபரும் கூட, அதே மாதிரி மார்னிங்கும் கொஞ்சம் வெஜிடபிள் எடுத்த மாதிரி இருக்கும். ஸோ இது மாவில் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் தான் ரெடி பண்ணேன். அவரைக்காய் பொரியலுக்கும் அதுக்கப்புறமா வந்து பீன்ஸ் பொரியலுக்கும். இந்த அவரைக்காவும் பீன்ஸும் பொரியல் பண்ணிட்டேன்னா 2 பொரியல். ஸோ அதனால் வந்து நம்ம ஏதாச்சும் குழம்பு வட்டம் வச்சா போதும். நான் வந்து மார்னிங்கே ஏன் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் செய்கிறேன்னா, என்னோடய பொண்ணு வெஜிடபிள்ஸ் நல்லா எடுப்பாள். ஸோ அதனால தான். பீன்ஸ் பொரியலுக்கு வந்து நான் நிறைய கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் போட்டு தாளிப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கல் உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு மூடி வச்சு நம்ம குக் பண்ணோன்னா பீன்ஸ் பொரியல் ரெடி. இதுக்கப்புறம் நான் சட்னி மட்டும் தாளிச்சிட்டேன். ஏன்னா பீன்ஸ் பொரியல் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் கொஞ்சம் இந்த காஞ்ச மிளகா, பூண்டு, உளுத்தம்பருப்புலாம் வதக்கி வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, சும்மா இந்த வேர்க்கடலை மட்டும் போட்டு அரைச்சோன்னா சட்னி ரெடி. அதே மாதிரி இந்த பீன்ஸ் பொரியலும் குக் ஆகிடுச்சு. இதில் தேங்காய்க்கு பதில் நான் வந்து வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால். அதே மாதிரி சட்னியும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ அதுவும் தாளித்து வச்சுட்டேன். இட்லியும் குக் ஆகிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் கொஞ்சம் டைம் இருக்கும்போது டக்குன்னு முடிச்சிடுவேன். ஏன்னா இதை முடிச்சிட்டோன்னா அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்லாம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என் பொண்ணுக்கு என்ன கொடுத்தோன்னா, ஒரு முட்டை, கொஞ்சம் சன்னா, 2 இட்லி. இது வந்து மில்லட் இட்லி, மில்லட் சேர்த்து அரைச்சிருக்கேன். அதுக்கப்புறமா வெள்ளரிக்காய், வேர்க்கடலை சட்னி. இதை சாப்பிட்டாலே நல்லா வயிறு ரொம்பிடும். இந்த இட்லியோட ரெசிபி நான் ஷேர் பண்ணுறேன். என்ன மெஷர்மெண்ட் நான் அரிசி பருப்புலாம் சேர்த்து அரைச்சிருக்கேன்ட்டு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இட்லி. அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடிஞ்சோடனே நெக்ஸ்ட்டு அவரைக்காய் பொரியல் மட்டும் நான் ரெடி பண்ணணும். பீன்ஸ் பொரியல் குக் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து பாக்ஸில் கட்டிட்டு அவரைக்காய் வந்து கட் பண்ணி அதுவும் தாளிச்சிட்டேன். ஸோ 2மே ரெடி ஆகிட்டோடனே ரைஸில் வந்து அவரைக்காய் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். ஏன்னா அவரைக்காய் வந்து ரைஸில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம மோஸ்ட்டாக சாப்பிடும் போது பொரியல் என்ன தான் காலையிலே பண்ணி வச்சோன்னா, நம்ம மதியானம் சாப்பிடும் போது அந்த அவரைக்காவை நல்லா சூடு பண்ணிவிட்டு எல்லாம் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை தான் லஞ்சுக்கு பேக் பண்ணேன். ஸ்நாக்ஸ்க்கு வந்து நான் ஆப்பிள் தான் கட்டி கொடுத்தேன்.